டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்னோடய பேர் செல்வராஜ். நான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா ஒரு ஆரோக்கியம் சம்மந்தமான ஒரு பதிவு தான். என்னோடய மாமனாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக வந்து நெஞ்சில் வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டலில் மதுரையில் செக்கப் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் வந்து பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க, 3 பிளாக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெடிசின்ஸு கிட்டத்தட்ட ஒரு 10,000 கொடுத்து கொடுத்தாங்க. ஸோ ஆனால் கண்டிப்பாக ஆஞ்சியோ பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து ஆஞ்சியோ பண்ணுறது பெருசு இல்லை, ரெண்டாவது அதோட விளைவுகள் பின்னாடி எல்லாமே மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ மாற்று வழி என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸோ என்னோடய நண்பர் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டீஜில் இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ அதை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெக்கமெண்ட் பண்ணி அதில் வந்துட்டு வெஸ்டீஜில் வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க, மெடிசன் கிடையாது. சப்ளிமெண்ட்ரி ஐட்டமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்தாங்கன்னா ஃப்ளக்ஸ் ஆயிலு, எல்ஆர்ஜினைன், கியூட்டன், ப்ரோகார்டு, கேனோடர்மா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டினியூட்டியாக ஒரு 4 மாதம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதோட விளைவு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதுவும் இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் எடுத்து பார்த்தோம். ஸோ உங்களுக்கு எந்த விதமான பிளாக்குமே கிடையாது, நீங்கள் நார்மலாக இருக்கீங்க எப்பயும் போல், உங்களுக்கு யார் பிளாக் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ உண்மையிலே பெரிய ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு. ஸோ ஆஞ்சியோ பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த சப்ளிமெண்ட்ரி ஐட்டம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக குணமுடைய வச்சதோட இன்றைக்கி வந்து அவர் ஆரோக்கியமாக இருக்கார். கிட்டத்தட்ட அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 வயசு ஆகுது. ஸோ இன்றைக்கி ஆரோக்கியம்